சவுதிக்கு பல்வேறு நிலைகளில் பணிபுரிய சென்ற 11 தமிழர்களை மீண்டும் பிரச்சினைக்குள்ளாகியுள்ளனர். உணவில்லாமல் மிகவும் பரிதாபமான நிலையில் சிக்கியுள்ளதாகவும் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட தமிழர்களில் ஒருவரான விஜயபாலனிடம் தற்பொழுது தொலைபேசி வழியாக பேசுவோம். விஜயபாலன், சொல்லுங்க, உறுதி அளித்தபடி உங்களை ஏன் தற்பொழுது திருப்பி அனுப்ப மறுக்கிறாங்க அவங்க? சரிங்க மேடம், அந்த 8 பேர் போனாங்கல்ல, 8 பேர் போனதுக்கு அப்புறம் மேடம், இந்த 11 பேர் எம்போசியில் கேஸ் ஆகிருக்கு. எம்போசிலேருந்து ஆள் வந்து எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க மேடம். எம்போசிலேருந்து ஆள் வந்து எடுக்கிறதா சொல்லி எம்போசிலேருந்து ஆள் வந்து பார்த்துட்டு போய் 9 நாள் 10 நாள் ஆகிட்டுங்க மேடம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த இதுவுமே சொல்லல மேடம் அவங்க. அதுக்கப்புறமா தான் மேடம், அதை இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்து போய் கேட்டதுக்கு அந்த ட்ராவல்ஸ்லேருந்து டிக்கெட் எடுத்து டிக்கெட் 2 நாளில் வந்துடுவாங்க, 3 நாளில் வந்துடுவாங்க, இதே தான் மேடம் சொல்கிறாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல மேடம். இப்போ நீங்க தங்கி இருக்கிற இடத்துல என்ன மாதிரியான சூழல் இருக்கு? உணவு மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தராங்களா உங்களுக்கு? இல்லைங்க மேடம், அது மாதிரிலாம் இல்லைங்க மேடம். ஏற்கனவே நாங்கள் இதை வச்சு ஏதாவது ஏற்கனவே வாங்கினதை வச்சு தான் மேடம் இது வரைக்குமே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது இருக்கிறதா தான் ஒரு வேளை சாப்பாடு ஏதாவது இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் மேடம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விஜயபாலன்.